நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 778வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. இன்றைக்கி எல்லோரும் மகளிரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லோரும் அம்மன் கோவிலுக்கு போவா. மெயினாக சிவன் கோவிலுக்கு போகிறவா உண்டு. பட் மெயினாக வந்து மாரியம்மன் கோவில் தான். ஆடி மாதம்னால மாரியம்மன் கோவில். உதாரணமாக அஞ்சு வெள்ளி வருது ஆக்சுவலாக இந்த இந்த வருஷம். ஆக்சுவலாக வந்து பெரிய பாளையெல்லாம் போனால் 7 வெள்ளி 8 வெள்ளி 10 வெள்ளி 11 வெள்ளின்ற அந்த ஆடி மாதம் முடிஞ்சால் கூட பண்ணிகிட்டே இருப்பாவ. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறது உண்டு எல்லா வெள்ளிக்கிழமையிலையும். பெரிய பாளையத்து உள்ளேயே நுழைய முடியாத மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவி வந்து எந்த மாதிரி பார்க்க போனால் படைவேடு ரேணுகா பரமேஸ்வரி. ரேணுகானாலே எனக்கு ரொம்ப மனசுக்கு கிதமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிரஸ் ரெஃபர்ஸ் டு ரேணுகா. இங்கேருந்து இது வந்து படைவேட்டில் ரேணுகா பரமேஸ்வரியோட கோவில். இது வந்து இந்த கோவிலை எடுத்துக்கட்டு யாருன்னா திரு வேணு சீனிவாசன், சுந்தரன் கிளாட் அதிபர், டிவிஎஸ் கம்பெனியில் முக்கியமான பிரமுகர் அவர். ஹி காட் மேரிடு மல்லிகா ஸ்ரீனிவாசன், என்னுடைய முதலாளியாக இருந்தவள். அவள் கல்யாணம் வேண்டாம். ஸோ இவர் வந்து வேணு சீனிவாசன் வந்து ஆத்திரேய கோத்திரம், இவா சீலச கோத்திரம். இவா வந்து வேணு சீனிவாசன் கல்யாணம் ஆகி முதல்ல லக்ஷ்மின்னு பொண்ணு பிறந்தேன். அடுத்ததாக வந்து பிள்ளை பிறக்கணும்னு வேணும்போது அவள் வந்து இந்த நம்போதிரிகள் பிரச்சனைலாம் பார்க்கும்போது உன்னிகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் அவரெல்லாம் சொன்ன படைவேட்டில் இருக்கிற ரேணுகா பரமேஸ்வரி போய் நீங்கள் அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணால் பிள்ளை குழந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்ரீ வேணு சீனிவாசன் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்கிறதெல்லாம் 30 வருஷ கதை. அப்போ அம்மா பிரேமா சீனிவாசன் சரி எல்லாரும் சொன்ன ஊருக்கே வராது, ஊருக்குள்ளே வரம்பவே முடியாது உங்களால் சொல்லியிருக்கா. வித் ஆல் தட் மாமியும் கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் ரேணுகா பரமேஸ்வரர் பார்த்துட்டு வந்துட்டாவ. பார்த்துட்டு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்து அப்புறமா தான் வந்து இது பண்ணது. அந்த அப்பயே வந்து பிளட்ஜ் டு ரினோவேட் தி டெம்பிள். இந்த படைவேடு ரேணுகா பரமேஸ்வரி கோவில் நான் முன்னையும் பார்த்துருக்கேன், பின்னையும் பார்த்துருக்கேன். முதல்ல பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மோசமான அந்த கண்டிஷன் இருக்கும். ஒரே தலைமுடியும் கிழியும் இருக்கும், கிளீன்லினஸாக இருக்காது, உள்ள ஒரு ஜொனை பச்சை பச்சையேன்னு இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ஊர் அழகு, படைவேடுன்ற அந்த இடத்த பார்த்தாலே ஒரு அழகு தான். இவர் வேணு சீனிவாசன் போய் தான் அந்த அஞ்சனேல ராஜகோபுரத்தை கட்டினார். இது பண்ணி சின்னதாக இருந்தது, அதை எடுத்து பெருசாக கட்டி அந்த கோவில் அமைப்பெல்லாம் மாற்றினார். அவர் தான் வேணு சீனிவாசன்லாம் படைவேடு இல்லை. ஸோ என்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு அந்த கோவிலை. அந்த எப்படி சாஸ்திரத்தை விதிக்க ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி பண்ணவா. படைவேடு என்ன விசேஷம்னா, அந்த 8 திக்குலையும் சந்தவாசன்ற ஒரு வழி, அது ஒரே ஒரு வழி தான் உள்ள ஊருள்ள போகிறதுக்கு. சுற்றி மலைகள், 8 திக்குலையும் ஆஞ்சநேய பிரதேசம் ஆல்ரெடி இருந்தது. அந்த யோக ராமச்சந்திரமூர்த்தி கோவில் என்ன அழகு அழகு. அதெல்லாம் எடுத்து கட்டி அந்த நம்பரிங்கெல்லாம் போட்டு அதே மாதிரி கோவில் ஸ்ட்ரக்சர் பண்ணி மலை மேலே உயரமான மலை, திருப்பதி மலையோட உயரம். அது எங்கள் கம்பெனிலேருந்து டிராக்டர்லாம் கொடுத்துருந்தேன் ட்ராஃபேலேருந்து. இப்போ வந்து நிறைய முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டர்னு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 4-5 பேர் தான் உட்காரலாம். இப்போ அப்படி இல்லை, ட்ரெயின்லேயே அட்டாச் பண்ணி சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே அந்த கோவில் திறப்பா. மேலே சித்த புருஷர்கள்லாம் மேலே வர, மேலே அருவியெல்லாம் இருக்குது. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னா வேலூர் ஆரணி அந்த ரோடில் வருது. வேலூர் ஆரணி, அதில் தனி வழி படைவேடுக்கு. படைவேடு வந்து அங்கே என்ன நதி ஓடுறதுன்னா கமண்டல நாக நதினு ஒரு நதி ஓடுறது படைவேட்டில். இந்த நதி நேம் இஸ் அங்கே என்னென்னா ஊரில் நுழையும்போது ரம்மியமாக இருக்கும். அது தென்னை மரம், வாழை மரம், கமுகு மரம், நிறைய பாக்கு மரம்லாம் பார்க்கலாம். நிறைய மரங்களை, சின்ன ஒரு குன்று, இந்த குன்று மேலே முருகர் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட இந்த பக்கத்தில் வந்து யோக ராமச்சந்திரமூர்த்தி கோவில் இருக்குது. 8 திக்குலேயும் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை இருக்குது.
மலை மேலே வந்து வேணுகோபால சுவாமி கோவில் இருக்குது. இந்த மாதிரி பல அம்மையப்ப ஈஸ்வரர் ஒரு கோவில், எல்லாம் ஒவ்வொரு 16 கோவில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணார் அவர். நாட் 1 or 2. இப்பயும் மெயின்டைன் பண்ணுறார். டிபிஎஸ் கம்பெனி தான் தே டேக்கிங் கேர், மச் கேர் அபவுட் த டெம்பிள். அதனால தான் சுந்தரன் கிளாட்டன் வாசலில் இங்கே பாடியில் ஒரு சின்ன ரோடு ஓர கோவில் படவட்டம்மன் இருக்கும். அந்த கோவில் ஸ்டில் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இது அங்கே லுகாஸ் டிவிஎஸ் கேடு தான் இருக்குது. அதாவது அவள் காம்பவுண்ட் ஒட்டியே இருக்குது. ஸோ அவள் பார்த்துக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் அனுக்கிரகன்றது, மாரியம்மன் அனுக்கிறது அவளுக்கு பொழியறா அப்படியே. ஸோ அவள் வேணு சீனிவாசன் போய் தான் வந்து அந்த அந்த சுதையெல்லாம் வந்து சரி பண்ணார். இந்த சுதை சிற்பங்கள்லாம் இது பண்ணி முன்னாடி அந்த காம்பவுண்டில் எடுத்து கட்டி அழகாக பார்க்கு மாதிரிலாம் வச்சுருக்காரு பாருங்க. அவர் இல்லைன்னா இந்த ஊரையே டெவலப் பண்ணிட்டார். ஊரில் எலக்ட்ரிஃபிகேஷன் கூட இல்லை. அதாவது இந்த சென்ஸு 2 சாலை மரங்கள் 2 பக்கத்துலேயும் அசோகர் மரங்களை நட்டார். இதெல்லாம் வச்ச மாதிரி இவர் என்ன பண்ணிக்காருன்னா, எல்லாத்தையும் இந்த சூபியெல்லாம் நட்டு, இந்த டியூப் லைட்லாம் போட்டு, ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு நீட்டாக அந்த ஊருக்கு போகிறது ரொம்ப அழகாக பண்ணி அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட கட்டி வச்சுருக்காங்க. இது அம்பாள் வந்து படைவேட்டையில் இருக்கிற ரேணுகா பரமேஸ்வரி கருவாகரை இப்படி தான் இருக்கும். அம்பாள் சிரிச்சுன்னு இருக்கு, என்ன அழகாக இருக்குது. இப்போ இங்கே கீழே இருக்கிறத பாருங்கள், இந்த முகம்தான் சிரசு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது கிடையாது. சிரசு இல்லை, சிரசு தனியாக இருக்குது. அது இங்கே இருக்குது. ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் இங்கே இருக்குது. இந்த படைவேடு ரேணுகா பரமேஸ்வரி உள்ள அந்த கோவில் உள்ள ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்குது. அம்பாள் வந்து ரேணுகா பரமேஸ்வருடைய தலை அங்கே தான் அவள் வந்து பரசுராமரோடு இது பண்ணிவிட்டு ஓடுற இடத்துலையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ வண்ணா வீட்டில் புகழ்றா, வேறு வீட்டிலலாம் பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வெட்டுவானமும் ஒரு ஊர் இருக்குது. அந்த வீட்டு பெங்களூர் போகும்போது காட்பாடியெலாம் தாண்டி அந்த வெட்டுவானத்தில் தான் தலை வெட்டுப்படுறது. ஸோ வெட்டுவானத்தில் தலை இருக்கும், படைவேட்டில் முண்டம் இருக்கும். அப்போ முண்டத்தை எப்படி சிரசுன்னு சொல்கிறேன் கேட்கலாம் நீங்கள். அந்த முண்டத்துக்கு மேலே ஒரு காப்பர் ஷீட்டு, இதுக்கு மேலே ஒரு காப்பர் ஷீட்டு போட்டு, அந்த காப்பர் ஷீட்டில் ஒரு ரவுண்டு ஹோலாட்டம் போட்டு அதில் கண்ணு முக்கெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்க நாகம் இருக்குது. அதை எடுத்து பார்த்தானா அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் தான் இருக்கும், லிங்க ரூபமாக தான் இருக்குங்க. படைவேட்டில் எய்த்தா மாதிரி வந்து பரசுராமர் வேறு இருப்பார், அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடம் அந்த இடம். வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் வசிக்கிறவ கட்டாயம் ஒரு தடவையாக வந்து நம்ம வந்து படைவேட்டில் போய் ஒரு நைட் கூட தங்கியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 3-4 தடவை போயிருக்கேன் படைவேடுக்கு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடம் அது. அதனாலே ரேணுகா பரமேஸ்வரி மேலே எனக்கு அதீத பக்தி வந்துடுது. இத்தனைக்கும் ரேணுகா பரமேஸ்வரியில் எனக்கு குலதெய்வம்லாம் கிடையாது. இங்கே பெரிய காற்றுல அவளுக்கெல்லாம் குலதெய்வம் இது அவள் வகையறா இல்லை. அவளுக்கு வந்து கன்னிமார் படூர்ன்ற ஊரில். இங்கே வந்து ரேணுகா பரமேஸ்வரி நிறைய நாத்தார்கட்டு இல்லை, பிராமின் ஃபேமிலியிலேயே வந்து ரேணுகான்னு பேர் வைப்பா. ஸோ இந்த ரேணுகா பரமேஸ்வரி பேசுகிற தெய்வம். அது வந்து என்ன சீக்கிரமே அந்த ஆசுதோஷின்ற மாதிரி பரமேஸ்வரன் சொல்லுவாள். அந்த மாதிரி அம்பாள் வந்து உடனடியாக அனுக்கிரகம் கொடுக்குறவோ. அங்கே பாருங்கள், ரேணுகா பரமேஸ்வரி ஜமதக்கினி வசிச்ச இடம் வந்து மாகிஷ்மத்தியும் சொல்கிறது புராணங்கள். ஆனால் இங்கே எப்படி வந்தானா அதுக்கு பரமாச்சாரியார் சொல்கிறார், ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரே கதை வெவ்வேறு இடத்துல நடக்கிறதுன்றார். ஸோ ஒரு கல்பத்தில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த படைவேட்டில் நடந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃப் என்னென்னா, இந்த கமண்டல நாக நதியினுடைய இதில் இந்த படைவேட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனேன். அங்கே வந்து தனியாக ஒரு குகையாற்றுக்கு இந்த ஆறுலேயே அங்கே வந்து வெட்டி எடுத்த சாம்பல் இது விளையேன்னு விபூதி ஆட்டுமே வரும். அதுதான் அங்கே பிரசாதம், அங்கே விபூதி பிரசாதம். ஸோ அது வந்து ஜமதகிரியோட ஆசிரமம் சொல்கிறேன். அது நமக்கு தெரியாது எப்படின்றது. ஆனால் வந்து அந்த அந்த விபூதின்றது இதில் உண்மையில் பண்ணுறது இல்லைங்க.
அங்கே பாறையிலேருந்து அந்த இதில் வெட்டி எடுத்துகிட்டு வர்றது தான் இது. ரேணுகா பரமேஸ்வரி அங்கே எல்லாம் பேசுகிறது பல பல கிராமத்து மக்களுக்கு அவள் தான் குலதெய்வமே. அவளோட மூலமந்திரம் சொல்லும்போது க்ளீம் நமோ பகவதி ரத்த பஞ்சமி ரேணுகா தேவி ஹன ஹன பச பச அகில ஜெகன்மே வசம் குரு குரு ஸ்வாக க்ளீம் ரேணுகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜ்யாமி நமக. இதுதான் நம்ம அவனுடைய மந்திரமாக வருது. ஸோ அவ்வளோ வந்து ரேணுகாவனுடைய யந்திரம் வந்து மாரியம்மன் யந்திரம் தான். வரப்பிரசாதி ஆடி மாதத்தில் அவளுக்கு அவளை போய் இந்த பொங்கல் வெட்டிச்சு சக்கரை பொங்கல் பண்ணி அவளுக்கு நைவேத்தியம் விசேஷமாக சொல்லப்படுறது. ஜனங்க வந்து கச்சமாக கூட்டமாக வந்துடும். thousands of people. You cannot enter the village. இந்த படைவேடுன்ற ஊர்களில் போக முடியாது. நம்ம காரில் நடந்து போனால் எங்கேயோ நிற்க வேண்டியதுதான். அந்த அந்த அளவுக்கு ரஷம் வந்துடும். பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே யாராவது தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுட்டு போங்க இந்த படைவேடுக்கு. எஸ்பெஷலி ஆடி இந்த வெள்ளிக்கிழமைகள் 5 வெள்ளிக்கிழமை டோட்டலி புக் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று. பட் முதல் ஆடி வெள்ளியாக்குறதுனால ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இந்த ரேணுகா பரமேஸ்வரி. இந்த ரேணுகா பரமேஸ்வரி தெய்வம் ரொம்ப வந்து பிரத்யட்ச தெய்வம். அவள் வந்து ஒரு கையில் மேல் கையில் வந்து பாருங்க, மேல் இடது கையில் சூலமும் இந்த வலக்கையில் வந்து ஒரு டமரகம், அதில் வந்து நாகம் சக்தின்னு இருக்கு. முன்கையில் வந்து கத்தி, ஒரு கையில் வந்து கபாலம், அதில் எலுமிச்சம்பத்தை வச்சுருக்கா. இந்த மாதிரி உட்காந்துட்டுருக்காம்பாள். அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்கும். படைவேடு இன்றைக்கி அந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ஹோல் கிரெடிட் கோஸ் திரு வேணு சீனிவாசன் தான். அவர் இல்லைன்னா அந்த ஊர் இந்த மாதிரி டெவலப் ஆகி சான்ஸே கிடையாது. அறுதிவிட்டு சொல்லலாம் அதை. ஸோ ஜனங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ டிவிஎஸ் கம்பெனிஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட அங்கே கேம்ப் போடுவா சேலத்தில். நாட் இன்ஷூர் தட் முதலாளி சொல்கிறது மாதிரி கரெக்டாக நடக்கிறதா இல்லையான்னு பாப்பா. அப்பேற்பட்ட ரொம்ப உன்னதமான க்ஷேத்திரம் அது. கட்டாயம் போயிட்டு வரணும் அந்த இடத்துக்கு. எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்குவாங்க. ஆடி மாதம் போதில் விசேஷம். வெள்ளிக்கிழமையிலெல்லாம் போனால் கொஞ்சம் மாட்டி போயிட்டு கஷ்டம். அது ஞாயிற்றுக்கிழமை கூட செக் பண்ணிட்டு போனோம். ஏர்லி மார்னிங் மாதிரி டைம் தெரிஞ்சுட்டு போயிட்டு வாங்க. சரி, வரப்பிரசாதியான அம்பாள், பேசக்கூடிய அம்பாள், அந்த மாதிரி இருக்குவங்க. சரி, அங்கே போனாலும் வந்து ஒரு டே ஆகிடும் அம்பாளை பார்க்குறது. அப்போ வேணுசிவன் ரெண்டு படிக்கார மெயின் முக்கியமாக அந்த ஜொனை சொன்னது இல்லையா, அந்த ஜொனையை நல்லா அகலப்படுத்தி குளமாக மாற்றிட்டார். உள்ளேயே கோவில் உள்ள குளமாக பண்ணியிருக்கார். பெரிய பிரம்மாண்ட திருக்குளம் கிடையாது. ஓரளவுக்கு நிறைய படிக்கட்டு 10 படிக்கட்டு இருக்கும் 4 பக்கமும். அதுக்கு ஃபென்சிங் போட்டு அங்கே தான் கோவில் யூசேஜ்களும் தண்ணியெலாம் எடுக்கிற அந்த மாதிரி பண்ணிட்டார். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. சொல்லி படைவேடு ரேணுகா வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.